ஓவரால் இந்த படம் வந்து ஒரு மாதிரியான நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டா, இந்த இடத்துலயுமே போர் இல்லாம லேக் இல்லாம, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ ஃபேஸ் இருக்கும். அது வந்து அப்படியே கிராஜுவலி அந்த படத்துடைய அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி போகும். பட் அப்படியே படம் மூவ் ஆக இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அந்த படம் எடுக்கக்கூடிய ஃபேஸ் அப்படிங்கிறது தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்மளும் படத்தை பார்த்தாச்சு. மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் த இயரா வந்து இந்த படம் நீண்ட நாட்களா இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து, ஒவ்வொரு காஸ்ட் அண்ட் குரூ வந்ததுல இருந்து இந்த படம் வந்து பெரிய ஸ்கேல்ல மாறிட்டே இருந்தது. அண்ட் சமீபத்துல இப்ப இந்த படத்தை பத்தின நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அப்கோர்ஸ் இந்த படம் வந்து முழுக்க பொலிட்டிக்கல் சார்ந்த படம் தான். அண்ட் தமிழ் சார்ந்த ஒரு மொழி போர் ஒன்று 1965 காலகட்டங்களில் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்துல வந்து இந்த காட்சி அமைப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து என்ன பேச போகுது அப்படின்னு. பொதுவா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கும். இது வந்து இந்த மாதிரியான கதைக்களமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருக்கும். பட் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரியான படம், இது என்ன பேச போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஆடியன்ஸுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. சுதா கோங்கரா அவங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான படமா இருக்கு. அண்ட் படத்துடைய ஸ்டார்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் எந்த இடத்துலயுமே போர் அடிக்கிற மாதிரியோ இல்ல போன் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியோ இல்லாத அளவுக்கு படம் வந்து என்கேஜிங்கா த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரங்களா சிவகார்த்திகேயன், ஸ்ரீலா, அதர்வா, ரவி மோகன் இந்த மாதிரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாருடைய ரோலுக்குமே அவங்க ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. படம் வந்து முழுக்க டைலாக்ஸ் ஓரியன்டா பெரிய லெவல் ஆக்ஷன் பிளாக்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அது அப்படியே கான்ட்ராஸ்டா வேற ஒரு ஜோன்ல வந்து இந்த படம் வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு அந்த என்கேஜ்மெண்ட்டை இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அண்ட் ஓவராலா இந்த படத்துல வந்து எஸ்கே அவருடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பெக்குலியரா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சில சம்பவத்தின் காரணமாக அவர் வந்து போராட்டத்துக்கு வராரு. ஒரு சில சம்பவத்துக்கு அப்புறம் போராட்டத்தை கைவிடுறாரு. திரும்பியும் ஒரு சில சம்பவங்கள் அவரை போராட்டக்காரரா மாத்துது. ஸோ அந்த சம்பவங்களை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சுதா கோங்கரா அவர்கள் வச்சிருக்கிறது ரொம்பவே ஆப்டா இருக்கு. அண்ட் படத்துல எஸ்கேவுடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கேரக்டருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்பவே அற்புதமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் ரவி மோகன் எல்லா படங்கள்லையுமே ஹீரோவா நடிச்சு இந்த படத்துல வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்திருக்கிறாரு. எல்லாருமே வந்து இது எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டு டெஃபினெட்லி நோ. பட் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு சைக்காட்டிக் வில்லனா இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு சில காரணங்களுக்காக அவருக்கும் ஒரு சில திருப்புகள் இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி அவருடைய பர்சனல் விஷயங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பில்ட் பண்ணி அந்த ரவி மோகன் அவருடைய கேரக்டரையுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா சுதா அவர்கள் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரவிகே சந்திரன் அவர்கள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1965 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான செட் டிசைன்ஸை வந்து கார்த்திக் அவர்களுமே வந்து செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு மாதிரியான நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்டா, எந்த இடத்துலையுமே போர் இல்லாம லேக் இல்லாம இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ ஃபேஸ் இருக்கும். அது வந்து அப்படி கிராஜுவலி அந்த படத்துடைய அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி போகும். பட் அப்படியே படம் மூவ் ஆக இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அந்த படம் எடுக்கக்கூடிய ஃபேஸ் அப்படிங்கிறது பயங்கர ஃபாஸ்டாகவும் பயங்கரமே ரொம்ப ஆக்ஷன் பேக்டா நமக்கு வந்து இருக்கும். அண்ட் ரொம்பவே முக்கியமா இந்த படத்துல வரலாற்று கதாபாத்திரங்களா இருக்கக்கூடிய அண்ணா அவர்களையோ கலைஞர் அவர்களையோ காமிச்சிக்கிறது தியேட்டர்ல வந்து பயங்கரமான ஒரு அந்த சில்லறைகளை சத்திரவிட்ட மூமெண்ட்டுகளா வந்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு அந்த தலைவர்கள் வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களிலேயும் இந்த கதையில வந்து அங்கங்க வச்சிருக்கிறது இந்த படத்துக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் பலமா இருக்கு. என்னதான் இந்த படம் வந்து ஒரு மாதிரி இது ஒரு ஃபிக்ஷனான கதை அப்படின்னு சொன்னாலும் அதை தாண்டி இந்த படம் பேசக்கூடிய விஷயங்கள் அந்த உண்மை நடந்த சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை வந்து அப்படியே கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஜிவி பிரகாஷ் அவருடைய 100வது படமா பராசக்தி அமைஞ்சிருக்கு. அவருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் இந்த பராசக்தி. அண்ட் மியூசிக்கலி ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அவருடைய பாடல்களா இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவே பார்த்து தன்னுடைய மெனக்கடல் அதிகமாக கொடுத்து பராசக்திக்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா சவுண்டிங்காகவும் அந்த எலிவேட்டிங் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த இடங்கள்ல வந்து அங்கங்க ரொம்பவே நல்ல ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஸ்ரீலீலா அவர்கள் வந்து தமிழ்ல இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு முதல் படமா இந்த பராசக்தி இருக்கு. என்னதான் அவங்க வந்து நமக்கு தெலுங்குல இருந்து பயங்கரமான பரிச்சயமா இருந்திருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப சட்டிலான ஒரு ரூலா இருந்தாலும் அவங்களுடைய ரோலுக்கும், அதாவது எப்படின்னா எல்லா கேரக்டர்ஸுக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த கேரக்டர் வந்து சும்மா அப்படியே வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே டிசைன் பண்ணாம ஒவ்வொரு கேரக்டர், அதாவது அந்த கேரக்டருடைய டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது ஸ்கிரீன்ல ஒரு நிமிஷம் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஃபைஸ் பண்ணியிருக்கு, அந்த ஒரு நிமிஷம் அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறத சுதா கோங்கரா அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ எந்த ஒரு கேரக்டருமே நம்ம சும்மா ஒரு அப்படி ஃப்ளோவில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம த்ரூ அவுட் த ஃபிலிம் என்கேஜிங் ஃபேக்டர்ல எப்படி இது இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒரு தியேட்டர் மெட்டீரியல். அவுட்டா வந்து தியேட்டர்ல நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா பாக்குறதுக்கும் வேற லெவல் என்டர்டெயின் பண்றதுக்கும்
இந்த பராசக்தி ஒரு சிறப்பான தரமான பொங்கல் படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பராசக்தி இஸ் அ வொர்த் அ வாட்ச். ஸோ டெஃபினட்டா பராசக்தியை தியேட்டர்ல பாருங்க. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.